ஹாய்மா, எல்லாரும் கொஞ்சம் இந்த தையல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மண்டே இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதில் ஸ்ட்ரைட் லைன்ஸு, வேவ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சில லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வேவ்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த தையலெல்லாம் எதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா, நாளைக்கு மாடல் ப்ளவுஸ் எல்லாம் வரும் இல்லையா, பேட்ச் ஒர்க் ப்ளவுஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இதுன்னா தான் உங்களுக்கு அதில் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இது சாம்பிள்ன்றதுனால நான் ஜஸ்ட் 2 லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் ஒரே கிளாத்தில் டபுள் கிளாத்தாக வைக்கணும். டபுள் கிளாத்தில் மேக்ஸிமம் ஒரு 5 லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 லைன்ஸு பக்கத்துலேயே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸு சரியாக வரலன்னா கூட பரவாயில்ல, விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தச்சிட்டே இருக்கும்போது 5th லைன் வந்து நல்ல நீட் ஃபினிஷிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது அப்படியே நம்ம ஆல்பமில் கூட ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த வேவ்ஸ் போடும்போது நான் ஃபுல்லாக லைனாக அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது நீடில் உள்ள துணிக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீடில் எங்கே லாக் பண்ணணும், எங்கே ரிலீஸ் பண்ணணுன்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்பீட் கண்ட்ரோல் கூட வரும். இந்த 2 வீலர் ஓட்டும் போது 8 போட சொல்லுவாங்க இல்லையா, 8 போட்டால் தானே நமக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு ஃபினிஷிங் எல்லாம் பண்ணணும், நெக் பீஸ் எல்லாம் போடணும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் இது நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடிஞ்சால் தான் அதுக்கிட்ட நான் போக முடியும். ஸோ மண்டே எல்லோரும் மேக்ஸிமம் 5 லைன்ஸு இதில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துன்னு வாங்க. அந்த லைன் மறுபடியும் மண்டே நான் திருப்பி இங்கே போட வைப்பேன். 1 hour உங்களுக்கு இந்த தையல் ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன். ஓகே.